ஹாய், ஹலோ. என்ன பார்க்குறீங்க? என்ன திடீர்னு எங்கேயோ உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் இல்லைங்க. ட்ரெயினில் தான் உட்காந்துருக்குறோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போகிறத நினச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷம், மனசுக்குள்ளார அப்படி ஒரு பூரிப்பு. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல காலைல 8 மணிக்கு ட்ரெயின் ஏறி இருக்கிறோம். நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு வந்து சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். அந்த ட்ரெயின் வந்து 5லேருந்து 5:30க்குள்ளார போயிடும் திருநெல்வேலிக்கு. அப்புறம் நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம் திருச்செந்தூருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்லைங்க ட்ரெயின் வந்து அங்கே திருநெல்வேலிக்கே ட்ரெயின் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. 6:35க்கு அங்கே ட்ரெயின் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிறக்கு 6:35க்கு ட்ரெயின் இருக்குதுங்க. நாங்கள் அதில் ஏறினோம். ஏறி ஒரு 8 மணி சுமாருக்கு வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயாச்சுங்க. திருச்செந்தூர் போய் இறங்கியாச்சு. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் ரூம்பெல்லாம் பார்த்தோம். ரூம்பெல்லாம் எதுவுமே கிடைக்கல. எல்லாமே கடல்லேருந்து அந்த கோயிலேருந்து ரொம்ப தூரத்தில் கிடச்சிதுங்க. அப்புறம் ஒரே ஒரு ரூமுங்க, ஒரே ஒரு லாட்ஜ், அசோக் பவன் அப்படிங்கிற லாட்ஜ் ஹோட்டலில் வந்து எங்களுக்கு ரூம் கிடச்சிது. பாருங்கள், ரூம் கிடச்சதுமே எங்களுக்கு பாருங்கள் அந்த முருகர் வேல் தெரியுது பாருங்கள் அந்த கோபுரத்தில். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரூம்பே கிடைக்காம தடுமாறிட்டு இருந்தோம். முருகர் வந்து அவர் பக்கத்துலேயே நம்மளை வந்து கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டாரு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமுங்க. அந்த ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய வேல் வந்து அந்த கோபுரத்தில் இருக்கிற வேல் வந்து நமக்கு அப்படியே தூங்கி எழுந்தோன்னே அப்படியே தெரியும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ரூமில் கொண்டு எல்லா பொருளெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கே அந்த கோயிலுக்கு முன்னாலேயே எங்களுக்கு கிடச்சிருச்சு ரூம்பு. அப்படியே கோயில்கிட்ட போனோம். கோயிலுக்குள்ளே போய் அந்த முன்னால் இருக்கிற அந்த முகப்பு வழி இருக்கும் இல்லையா, முன்வழி, அங்கே போய் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப உண்மையாலுமே எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுங்க. அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த இடத்த மட்டும் ரசிச்சுட்டு அப்படியே நிற்போம். அந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாம் பண்ண. நாங்களுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் அவங்களுக்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்காகவுமே எல்லாருமே பார்க்கணும் இல்லையா திருச்செந்தூர் முருகனை. அதனால் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த வீடியோ எடுத்துருக்குறோங்க. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் முருகருடைய அருள் வந்து உங்களுக்குமே கிடைக்கணும். போகாமல் இருக்கிறவங்க சீக்கிரமாக முருகர் அருளால் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க. அடுத்த நாள் காலையில் கடலில் குளிச்சுட்டு கிணறுல குளிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை. அதனால் வந்து கிணறுல குளிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. எங்களால் வெளியில் எங்கேயுமே வேறு எந்த பக்கமே போக முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற துண்டிகை விநாயகர் இருக்கிறார். அந்த துண்டிகை விநாயகர் கோயிலுக்கு போய் எங்களை வந்து திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளாரே ஒரு 21 விளக்கு போட சொன்னாங்க. அந்த தட்டத்தில் வச்சு போட சொன்னாங்க. எங்களால் அங்கே போட முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், துண்டிகை விநாயகர் கோயிலில் போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு 21 தீபத்தை ஏற்றிட்டு அந்த தட்டத்தை அந்த கோயிலே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு தேங்காய் வாங்கி செதற தேங்காயும் போட்டுட்டு, கடவுளை எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கும்பிட்டுட்டு, நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நமக்கு எந்த தடைகள் வந்தாலும் அதெல்லாம் போயிடணும், இந்த தேங்காய் மாதிரி செதறி போயிடணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு கடவுளை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பஸ் ஏறியாச்சுங்க. எங்களால் வந்து இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஏன்னு கேட்டால் பகலில் வந்து ஃபோட்டோ ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் போன தடவை எடுத்துகிட்டு போகல. அதனால் நாங்கள் வந்து அப்படி நினச்சிட்டோம். ஆனால் வந்து எல்லாருமே ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தாங்க. எங்களால் பகலில் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து வீடியோ போடுறோம். இந்த தடவை எங்களால் இவ்வளோ தான் முடிஞ்சதுங்க. இவ்வளோ தான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப்